ட்ரம்ப்ப பொறுத்தவரை பிஸி தான். அந்த பிஸில உக்ரைன் யுத்தத்த மறந்தார். அந்த உக்ரைன் யுத்தத்துக்காக ரஷ்யாவ சீண்டுன விஷயத்தை மறந்துட்டார். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை ஆயிப்போச்சு. ரஷ்யாவ பொறுத்தவரை ஒரு கடும் கோவத்துக்கு வந்துருச்சு. காரணம் என்ன அப்டின்னா, இங்க பாரு கப்பல பிடிச்சதுக்கு பதிலடியா தான் ஒரு எச்சரிக்கை தான். பதிலடி கூட கிடையாது. எச்சரிக்கையா தான் ஓர்ஸ்னிக்க வச்சு தாக்கணும். அதே ஓர்ஸ்னிக்க வச்சு உங்க வூட்டு கப்பல், அதாவது போர்க்கப்பல், அமெரிக்காவோட போர்க்கப்பல தாக்க எம்புட்டு நேரம்டா எங்களுக்கு ஆகும்? அப்படின்னு சொல்லி கேட்டுப்புட்டாய்ங்க. அமெரிக்காவுக்கு புரியல. ஏன்டா திடீர்னு நம்ம சைடு வரான் அப்படின்னு. நம்ம ஈரானு, கிரீன்லாந்து அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். நடுவுல வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா, ஐரோப்பா அப்படின்னு களை கட்டுது. நடுவுல ஈரான் பெரிய விமானம் தாங்கி கப்பலை சுத்தி வளைச்சிட்டான் அப்படின்னு அங்க ஒரு அக்கப்போர் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல புதுசா இருக்கே, ஏன் நம்ம போய் திட்டுறான் நம்மள அப்படின்னு நல்லவன் மாதிரியே அமெரிக்கா ரியாக்ட் பண்ணியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கப்பலை பிடிச்சாங்க. பிடிச்சதோட ரஷ்யா ஒழுங்கா ஆட்களை விட்டு கப்பலை பத்தி பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னுச்சு. இதோ விட்டுறேன் அப்படின்ட்டாங்க. கடைசியில விட்டுட்டாங்க. ஏது ஆட்களையான்னு கேட்டா, சொன்னதையே மறந்து விட்டுட்டாங்க. நம்மலாம் நெறைய நேரங்கள்ல நெனச்சிருக்கோம். இந்த ஆள் ஒண்ணு சொல்லுவான், அப்புறம் அதையே தள்ளி போடுவான், அதையே நிறுத்தி வைப்பான், அப்புறம் அதையே மாத்தி பேசுவான் அப்படின்னு. இந்த லிஸ்ட்ல நமக்கே தெரியாம ஒரு பழக்கம் வெள்ளை மாளிகையில இருந்திருக்கு. மறந்துருவாங்களாட்டுக்கு சொன்னத. என்னடா இது? நம்ம தான் ஆபீஸ்ல மெயில பாத்துட்டு, சரி அப்புறம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு விட்டுர்ற மாரி வெடுக்கே அப்படிங்கிற மாரி தோன்ற மாரி ஆயிப்போச்சு. உண்மையிலேயே அப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, விடுற மூட்ல தான் இருக்கார்கள். ஆனா விடல. அப்ப என்ன அர்த்தம்? இதுவும் இருக்கலாம். இதுக்கு மேலேயும் காரணங்களா இருக்கலாம். இப்ப ரஷ்யா மிரட்டி இருக்கு. அந்த மிரட்டல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு. காரணம் ரஷ்யாவுக்கு யுத்தங்கள்ல மைலேஜ் எடுக்கிற மாரியே, இந்த யுத்தம் சார்ந்து பல விஷயங்கள் நடக்குது. உதாரணத்துக்கு ஈரான காப்பாத்தி தொலையணும். வெனிசுலால எதையாச்சும் செஞ்சு தொலையணும். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள்லயும் சேர்த்து மைலேஜ் எடுத்தா தான், வண்டி அப்படி ஜம்முன்னு ஓடுங்கிற ஒரு கட்டாயம். அப்படி இருக்கும்போது உள்ளூர்ல இது மிகப்பெரிய விஷயம். தொடர்ந்து கப்பல்கள பிடிக்கிறாய்ங்க. 7 கப்பல பிடிச்சிருக்காய்ங்க. இதுல ரஷ்யர்கள டீடெயின் பண்ணிட்டாய்ங்க. விடுறேன்ட்டு விடல அப்படின்னு காச்சா மூச்சான்னு ஒரே சவுண்ட் அங்க. ஆனா அங்க சவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமா வரும். இதுக்கெல்லாம் காரணம் கையாலாகாத அரசு அப்படிங்கிற சவுண்ட் எல்லாம் ரஷ்யாக்குள்ள கேட்ற முடியாது. நம்ம வலுவான பதிலடி குடுக்கணும் அப்படின்னு அரசோட சேர்ந்து அப்படி நாடு அமெரிக்காவை நோக்கி பாஞ்சிரும். அப்பேற்பட்ட சவுண்ட் தான் வருது அங்க. இப்ப ட்ரம்ப் விடிஞ்சதும் என்ன செய்ய போறாருங்கிற பொறுத்து தான் இந்த விஷயத்துல அடுத்த கட்டமா அமெரிக்காவை எப்படி ரஷ்யா மிதிக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். நம்ம பயலுகளை பொறுத்தவரை எப்படி ஆளில்லா விமானத்தை பெட்ரோலை ஊத்தி கீழே சரிச்சு விட்டாங்களோ அதே மாதிரி எந்த வேலையும் செய்ய தயாரான ஆட்கள் தான். அதனால அமெரிக்கா சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுத்து கரையேறும்னு பார்ப்போம். அமெரிக்காவுக்கே இந்த நிலைமை அப்படின்னா உக்ரைனுக்கு உக்ரைனுக்கு கொஞ்சம் நிலைமை சீரியஸாவே ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இவர்கள் முக்கியமான கார்கிவ் போன்ற பகுதிகள்ல தான் அடியே விழுகுது. புரிய வைக்கிறார்கள். அங்கிட்டு முன்னேறும்போது பஃபர் ஜோனை நோக்கி அப்படிங்கிறத நேத்து நம்ம விரிவா பார்த்தோம். இதுல ஜெலன்ஸ்கிக்கு போதாத நேரம். பல உளவு அமைப்புகள் உக்ரைன் சார்ந்து ரஷ்யால இயங்கக்கூடிய நபர்கள். அதாவது ரஷ்யானா ரஷ்யாவுக்குள்ள கிடையாது. ரஷ்யா பிடித்த பகுதிகள்ல. இந்த தளபதிய போட்டு தள்ளினது, முக்கியமான கச்சா எண்ணெய் மையத்துல வெடி வச்சது, இந்த மாரி செயல்பட்ட பல வலைப்பின்னல்கள ரஷ்யா வெற்றிகரமா இப்ப அறுத்தெறிஞ்சிருக்கு. இனிமேல் ரஷ்யா பிடித்த பகுதிகள்ல உக்ரைன் டைரக்ட்டா தான் ஆப்பரேட் பண்ண முடியும். உளவுத்துறை அப்படிங்கிறது பிரசன்ஸே இல்ல. கிரவுண்ட் ஜீரோக்கு கொண்டு போயிட்டோம் அந்த பகுதிகள்ல அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த முக்கியமான தளபதிகள கார் பிளாஸ்ட் பண்ணி டிக்கெட்ட கிழிச்சு குடுக்குற இந்த வேலைய பார்த்தது பூரா இந்த அமைப்புகள் தான். இந்த அமைப்போட என்டையர் நெட்வொர்க்க பஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டார்கள். இது ஜெலன்ஸ்கிக்கு தூக்கி போட்டுருச்சு. காரணம் இதுதான் பெரிய அளவு ஆட்டம் கொடுத்ததே. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாரி ஒரு சம்பவத்த பண்ணிட்டு, உக்ரைனுக்குள்ள யுத்தம் நடந்தா ரஷ்யாவும் அத உணரும். ரஷ்யால இந்த மாரி சம்பவங்கள் நடந்து தான் தீரும். இது காலத்தின் கட்டாயம் அப்படிலாம் வரி வரியா பேசுவாய்ங்க. இனி எங்கிட்டு போய் பேசுறது? ஆப்பு வலுவா வந்துருச்சு. அதே சமயம் இதெல்லாம் கிரெடிட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. 1000 தான் உளவுத்துறை செஞ்ச சம்பவம் அப்படின்னாலும் அது ஒரு தீவிரவாத சம்பவம் மாரி தான். யுத்தம் நடக்குதுல்ல, நேரடியா அடிக்க வேண்டியது தானே! சரி தளபதிகளையாச்சும் ஒரு ராணுவ கணக்குல கொண்டு வரலாம். ஆனா, அங்க உள்ள அபார்ட்மெண்ட்ல குண்டு வைக்கிறது, சிவிலியன் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் மையத்துல குண்டு வைக்கிறது, இதெல்லாம் எந்த கணக்குல கொண்டு வர்றது? அதனால இத கிரெடிட்டும் எடுக்க முடியாது. அப்ப இந்த நெட்வொர்க் போச்சே அப்படின்னு பரிதவிக்கவும் முடியாது. ஆனா ஜெலன்ஸ்கிக்கு என்னத்தையாச்சும் கோட் பண்ணுமே. கோட் பண்ணாட்டி உள்ளூர்ல இருக்கிற 4 பேரும் ஓடி போயிருவாய்ங்க.
டக்குன்னு நம்மளோட இவ்வளவு படுதோல்விக்கும், அதாவது இப்ப நடக்கக்கூடிய படுதோல்விக்கு காரணம் நம்மளோட ஏர்ஃபோர்ஸோட திறமை அப்படிங்கிறது சந்தி சிரிக்குது. திறமையே இல்லாத ஏர்ஃபோர்ஸ், திறமையே இல்லாத தளபதிகள் அப்படின்னு யூ டர்ன் போட்டு அங்க வந்துட்டாரு. ஏன் அங்க வந்தார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். தரைப்படத்தை தட்டி தூக்கியாச்சு. இனிமே தட்டுறதுக்கு ஒரு பய இல்ல. எல்லாம் தரையோட ஓடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. இனி எததான் குறி வச்சு மேற்கொண்டு தப்பு சொல்ல முடியும்? பக்கத்துல உள்ள ஆட்களையும் தப்பு சொல்லியாச்சு. இவரு தப்பு சொல்லி ஓஞ்சது போக, அமெரிக்கா இவன்லாம் ஊழல்வாதின்னு விரட்ட, அவனுங்க பூரா ஓடி போய் ஐரோப்பால செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப ராணுவத்தையும் குறை சொல்ல முடியாது. இந்த பக்கம் பக்கத்துல உள்ள அமைச்சரவையும் குறை சொல்ல முடியாது. ராணுவத்துக்குள்ளேயே உட்பிரிவுலாம் இருக்கு சார்ன்னு யாரோ ஐடியா குடுத்துருப்பான் எல்லாத்துக்கு. ஏர்ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு. நம்மலாம் நினைச்சோம் ஜெலன்ஸ்கி பதறுவாரு அப்படின்னு. ஜெலன்ஸ்கிக்கு பதட்டமே வராதாட்டுக்கு. நமக்கு தான் எங்கடா சப்ஸ்கிரைபரை காணோம் அப்படின்னு சொல்லி பதறி சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லவும் நம்ம நண்பருக்கும் பதட்டம் ஆயிப்போச்சாமா. என்னடா புது வார்த்தையெல்லாம் கேக்குது. யுத்த சத்தத்துல சப்ஸ்கிரைப் பட்டனா அப்படின்னு சொல்லி அவரும் பதறி இருக்காரு. அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. நம்மெல்லாம் இந்தியர்கள்ல உணர்வு அப்படி தட்டி தூக்குற மாதிரி இருக்கும் மாட்டுக்கு. அப்ப உக்ரைனுக்கு இருக்காதான்னு கேட்கக்கூடாது. தெரியல எனக்கு. உக்ரைன் நண்பர்கள் யார் பக்கத்துலயும் இல்ல, தூரமாவும் இல்ல. அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி வந்தப்ப கூட ஒரு பய உக்ரைனியர்களை நான் பார்த்து பழகல. அதனால ஜெலன்ஸ்கிக்கு பதட்டம் வராது அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இப்போதைக்கு இல்ல. இந்த விஷயமும் அவரை பதற விடல. அவர் டக்குன்னு ஏர்ஃபோர்ஸ் பக்கம் வண்டியை திருப்பி ஏர்ஃபோர்ஸ் தான் இம்புட்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பொறுப்பான சில தளபதிகளை தூக்கி வச்சுட்டு அடுத்து போய் நின்னதான் வெயிட்டான இடம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் நிக்கிறாரு. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா கேட்கிறவனா காரணமா இருப்பான். யாரு? ஜெலன்ஸ்கி தான் காரணமா இருப்பாரு. அதை மீறி பார்த்தோம்னா அமெரிக்கா, ஐரோப்பா. ஆனா இந்த மூன்று பயலுகளும் யுத்தம் நடக்க காரணம் இந்தியா தான். இந்தியா தான் கச்சா எண்ணெய் வாங்குது. அந்த காசை அப்படியே மூட்டையில கட்டிட்டு வந்து குண்டு வாங்கி எங்க மேல போடுறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இன்னைக்கு இந்திய வர்த்தகத்துக்குள்ளதான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்டா அவர்கள் எப்பா டே உன் பொழப்பு கெடுத்தது நாங்க தான், அதுக்காக கூடவே சார்ந்து எங்க பொழப்பையும் கெடுக்க முடியாது. ஆரம்ப காலகட்டத்துல ஏதோ போய் பேசிக்கிட்டு தெரிஞ்சோம். இன்னைக்கு எங்க பொழப்ப பார்க்கணும். நாங்க வர்த்தக ஒப்பந்தத்துல இந்தியாக்குள்ள பிஸியா ரவுண்ட் அடிக்கிறோம். நீ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு வாயிலேயே சொல்லிக்க, உக்ரைனுக்குள்ள உட்காந்தே வீடியோ போட்டுக்க அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டார்கள். அப்படியேவா சொன்னாங்கன்னு கேட்க கூடாது. அவனுங்க பெரிய ஆட்கள், பெரிய மனுஷனுங்க, வெளியூர்காரங்க, அவனுங்க பாஷையில சொல்லிக்கிட்டாங்க, அவனுங்க தன்மையில சொல்லிக்கிட்டாங்க. நான் நம்ம ஊர் பாஷையில நம்ம தன்மையில சொல்லிக்கிட்டேன். இப்ப உக்ரைன் யுத்தம் முடிவு என்னைக்கு அப்படின்னு யாருக்குமே எந்த பதட்டமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் ரஷ்யா மைலேஜ் எடுத்துரும். மிச்சம் உள்ளதுல அமெரிக்கா அள்ளிட்டு போயிடுவான். அதுக்கடுத்து அமெரிக்காவோட பார்வை ஈரானுக்கு தான் திரும்ப போகுது. இல்ல பக்கத்துல உள்ள கியூபா அந்த மாதிரி திரும்ப போகுது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் லிஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்க முடியாது. பென்டகன்ல ஏதோ ஒரு மூலையில ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அவனுங்க ஆட்களுக்கே சில ரூம் பக்கம்லாம் அனுமதி கிடையாது. ஆனா யாராச்சும் ஒரு சின்ன பையனை வேலைக்கு போடுவாங்க. அவன் ஏதாச்சும் ஒரு கேம் சேட்ல இங்க பாரு இப்படிலாம் நாங்க ஆபீஸ்ல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த போட்டோவை எடுத்து பென்டகன்ல இருந்து வீட்டுக்கு போய் வீட்டுல கேம் ஆடிக்கிட்டே சேட் பண்ணும்போது அதுலயும் ரிலீஸ் பண்ணுவேன். அப்படி அக்கப்போர்லாம் நடந்துச்சு. அப்படி நடந்தா தான் உண்டே ஒழிய நம்மளா போய் ஷோமி அப்படின்னு சொல்லி ஓ இந்த கம்யூனிட்டில இத்தனை வீடு வருதா, பக்கத்துலயே ஸ்கூல் இருக்கா, பக்கத்துலயே காலேஜ் இருக்கா அப்படிலாம் பாக்குற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த திசைகளுக்கெல்லாம் போகும். அதே போல இந்தியா ஐரோப்பா ஒப்பந்தம் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கே நெஞ்சு வலிக்குது. அதை பத்தி விரிவா சிடிஎன்ல பார்ப்போம். உக்ரைன் யுத்தம் சார்ந்த அடுத்த அப்டேட் இங்க இணைவோம். உக்ரைன் மட்டும் கிடையாது, அமெரிக்கா, ஈரான் எல்லாத்தையும் இங்கே தான் நம்ம உட்கார்ந்து பார்க்குறோம். அதனால சகல சர்வதேச செய்திகளுக்கும் தேசபக்திக்கு வழக்கம் போல நண்பர்கள் ஓடி வந்துருங்க. ஓடி வரும்போது தனியா ஓடி வராதீங்க. இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் பெரிய பையன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்க நண்பர்களையும் கூட்டிட்டு வந்து பாருங்க, இல்ல பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன்.